தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மறுரூப முகாம் கேம்புக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். என்னை அழைத்த என்னுடைய மூத்த சகோதரன், நான் நேசிக்கிற அன்பு அண்ணன் எலிசா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தூரத்தில் இருந்தாலும் அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிக்கிற நல்ல ஒரு சகோதரனை கர்த்தர் தந்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். மேடையில் நடக்கிற கனத்துக்குரிய ஊழியர்கள், அன்பு அக்கா அவர்கள், பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் அனைவருக்கும் சீக்கிரம் வருகிற இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆமென். அன்பு சகோதரன் சொன்னது போல சகோதரன் ஸ்டீவன் மூலமாகத்தான் அவர்களை பழகி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அன்பு சகோதரர் ஸ்டீவன் அவர்கள் இருந்த நாட்களில் பல தடவை நாங்கள் ஒருமித்து சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் அதற்கான வாய்ப்பு ஒரு தடவை தான் அமைந்தது. ஆனாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிகிறார். மறுபடியும் இப்படி இந்த முகாமில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இயேசு தன்னுடைய சீசர்களில் 3 பேரை தான் அழைத்துட்டு மறுரூப மலைக்கு போனார். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் 3 பேரையும் ஆண்டவர் கூட்டிட்டு அவங்க கூட போய் இருந்து அந்த மறுரூப மலையினுடைய அனுபவத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். இந்த 3-4 நாட்களாக இந்த தேவ சமூகத்தில், இந்த கர்த்தரின் தோட்டத்தில் உட்கார்ந்திருக்கிற நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இங்கிருந்து நாம் வெளியே புறப்பட்டு போகிற போது உங்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்களுடைய வியாதிகள், கட்டுகள், போராட்டங்கள்லேருந்து கர்த்தர் விடுதலையை தந்து அடுத்த ஒரு நிலைமைக்குள்ளே உங்களை கர்த்தர் கொண்டு போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த கால வேளையில் எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்திருக்கிறீங்க? நல்ல ஆராதனை நேரங்களை கர்த்தர் தந்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எல்லாரும் கரங்களை கொண்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த 2 கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை உயர்த்துவது நம்மை அர்ப்பணிப்பதற்கு அடையாளம். கரங்களை உயர்த்துவது நாம் சரண் அடைவதற்கு அடையாளம். தண்ணீரில் மூழ்கிற ஒரு மனுஷன் 2 கையை உயர்த்துகிறான் என்று சொன்னால் என்னை காப்பாற்றுங்கள் என்று அர்த்தம். ஒரு தோல்வி அடைந்த ராஜா 2 கரங்களை உயர்த்தினால் நான் சரண் அடைகிறேன் என்று அடையாளம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை 2 கரங்களை உயர்த்துகிற போது அமலேக்கினுடைய ஆவிகள், இருளின் வல்லமைகள் கட்டப்படும். இந்த கால வேளையிலே 2 கரங்களை உயர்த்துகிற போது வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், இருளின் அதிகாரங்கள், இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பலவானுடைய கோட்டைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவா, என்னுடைய ஆவி, ஆத்தும சரீரத்தை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய இதய கதவுகளை திறப்பீராக, என்னுடைய கண்களை திறப்பீராக, என்னுடைய காதுகளை திறப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கர்த்தரை வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா நாவுகளும் கர்த்தரை துதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆளுகை செய்வதாக. ஒருவினப்பட்டீங்களோடு கூட தேவனுடைய தூதர்கள் ஏறிக்கொண்டும் இறங்கி கொண்டும் இருப்பார்களாக. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளிலே கர்த்தரை துதிக்கலாம். எங்க நல்ல பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த கால வேளையிலே தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுங்க. இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஜனங்களுடைய இருதய கதவுகளை கர்த்தர் திறப்பீராக. பவுல் பேசிக் கொண்டிருந்த போது அதை கேட்கும்படியா லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தது போல ஆமென், இருதய கதவுகள் திறக்கப்படுவதாக. இந்த இடத்துல விதைக்கப்படுகிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் 100 மடங்கான பலனை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த லைட்டுகள் எல்லாம் என் முகத்தில் அடிக்கிறதுனால என் முகம் பிரகாசமா இருக்கும். உங்களுடைய முகம் அதை விட பிரகாசிக்க வேண்டும். ஆமென். 2வது நாளில் வந்திருக்கிறோம், 3வது நாள் நினைக்கிறேன்.
ரெண்டாவது நாள். அல்லேலூயா. ரெண்டாவது நாள்ல மறுரூபத்தினுடைய அடுத்த கட்டத்தில் நம்ம வந்திருக்கணும். நேற்றை விட இன்றைக்கு நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கணும். இன்றை விட நாளைக்கு அடுத்த லெவலுக்குள்ள போகணும். ஆமென். கணுக்கால் அளவிலிருந்து முழங்கால் அளவு, முழங்கால் அளவிலிருந்து இடுப்பு அளவு, இடுப்பு அளவிலிருந்து நீச்சல் ஆழத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. அல்லேலூயா. இங்கிருந்து வெளியே போகும்போது பராக்கிரமசாலிகளா போகணும். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட புறப்பட்டு போய் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி ஒரு கிதியோனாக போகணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற கூட்டமாக இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போக கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆமென். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. சிலர் நேற்றைக்கு பாஸ்டர் டொனால்ட் அப்ரஹாம் சொன்ன மாதிரி அவன் சாந்தெல்லாம் போட்டு பவுடர்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு மறுரூபமாயிடுறாங்க. அவன் யாக்கோபு அப்படிதான். அவன் அப்பா அவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அம்மா சொன்ன ஆலோசனைப்படி அவன் ஏசாவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் போட்டு மறுரூபமானார். ஆனால் வாழ்க்கை மாறலை. இன்னைக்கு வெளிப்பிரகாரமான மாற்றம் அல்ல, உள்ளான மனுஷன்ல மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சவால்களை சந்திக்க போகிற கூட்டம், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிற கூட்டம். ஆகவே உற்சாகத்தோடு கூட அல்லேலூயா சொல்லணும். ஆமென். மறுரூபத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. வெளிப்பிரகாரமான மாற்றங்கள் அல்ல, உள்ளான மனுஷன்ல உண்டாகிற மாற்றங்கள். அல்லேலூயா. சில நல்ல வெள்ளை இருப்பாங்க. ஆமென். தப்பு கிடையாது. வெள்ளை உடுத்துறது நல்லது. ஆமென். இந்த மாதிரி மீசையெல்லாம் எடுக்கிறது நல்லது, நகை நட்டுகள் எல்லாம் கலட்டுறது நல்லது. இதெல்லாம் நல்லதுதான். ஆனா உள்ள மாற்றம் வரலன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட அல்லேலூயா வெளியே நல்லாகிறதை விட உள்ள நல்லாகணும். உள்ளத்துக்குள்ள மாற்றம் வரணும். உள்ளத்துக்குள்ள ஒரு மறுரூபம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஸ்கிரீன்ல பார்க்காமலே நீங்க சொல்லணும். சேர்ந்து சொல்லுவோமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. வசனம் உள்ள வரும்போது கர்த்தர் நம்மை மறுரூபம் அடைய செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். படிப்பு ஒரு மனுஷனுக்கு மாற்றத்தை கொண்டு வருமா? எஸ் ஆர் நோ? நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு படிப்பினால நாகரிகம் வளர்ந்திருக்கு. ஆனால் படிப்பு உள்ளத்துக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வராது. படிக்கிறவனும் திருடனா இருக்கிறான், படிக்கிறவனும் சாராயம் காய்ச்சுறான், படித்தவனும் கள்ளக்கடத்தல் செய்கிறான், படித்தவனும் பொய் சொல்றான், விபச்சாரம் செய்கிறான், வேசித்தனம் செய்கிறான், கொலை செய்கிறான். அப்படி என்றால் படிப்பு மனிதனுக்கு மாற்றத்தை கொண்டு வரவில்லை. பணம் மனுஷனுக்கு மாற்றத்தை கொண்டு வருமா? பணம் கூரை வீட்டை மாடி வீடா மாற்றுது. பணம் எதெல்லாமோ செய்கிறது. ஆனால் பணத்தினால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றம் வருவது இல்லை. ஆமென். இந்த உலகத்தினுடைய திறமைகள் மனிதனுக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறதா? இதெல்லாம் உண்மைதான். ஆனால் மாற்றம் வருவதில்லை. வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சிலதை போதித்து உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வசனம் நமக்கு மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. தேவ வசன மாற்றத்தை குறித்து, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் உண்டாகிற மாற்றத்தை குறித்து சொல்லுகிறதை கவனியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தால், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம்.
எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன்னுடைய புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். இது ஒரு அசாத்தியமான காரியம்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படின்னா, எத்தியோப்பியன் அவன் நீக்ரோ மனுஷன், ஆப்பிரிக்கன், அவன் கருப்பு தோலை உடையவன். அந்த கருப்பு தோலை வெள்ளையா மாற்ற முடியுமா? முடியாது. சிவிங்கி தன்னுடைய புள்ளிகளை மாற்றக்கூடுமா? அதுக்குள்ள மேல போடப்பட்டிருக்கிற அடையாளம் அது அந்த தோலோடு கூட இருக்கிறது, அது மாறாது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடுமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன்தான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது, ஆனால் நான் செய்கிறது எதாக இருக்கிறது? தீமையாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை நாம் நம்முடைய அடக்குமுறைகளினாலோ நம்முடைய கட்டாயத்தினாலோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாலோ மாற்ற முடியாது என்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தியோப்பியன் தன்னுடைய தோலை, சிவிங்கி தன்னுடைய புள்ளியை மாற்றக்கூடாதது இருக்கிறது போல, தீமை செய்ய பழகிற மனுஷன் நன்மை செய்கிறது கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த மறுரூப முகாமிலே கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்த போகிறார். நம்முடைய சுபாவங்களுக்கு ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும், எவ்வளவு விட முடியாத பாவ பழக்கமாக இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி செய்து கொள்ள வர விரும்புகிறேன். இந்த சபையிலே ஒரு சகோதரன், அவர் ரட்சிக்கப்பட்ட தாய்க்கு பிறந்த மகன். தகப்பன் அவரை விட்டு போயிட்டாங்க. ஆனால் குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமாக 15-16 வயதிலிருந்து அவன் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறான், வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். பல வேலைகளை செய்தான். கடைசியில் ஒரு கொத்தனார் வேலையை செய்ய ஆரம்பித்தான். கொத்தனார் வேலையிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் உயர்வு வருகிறது. அவன் பில்டிங் கான்ட்ராக்ட் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். 17-18 வயசு ஆகும்போது கையில் பணம் வந்தபோது பழக்கங்களும் மாறுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக குடி அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. சாராயம் குடிக்க ஆரம்பிக்கிறான், பிராண்டி குடிக்க ஆரம்பிக்கிறான். கடைசியில் அதற்கு அடிமையாய் மாறிவிட்டான். திருமணமானது, 2 குழந்தைகள் பிறந்தார்கள். இப்பொழுது சுமார் 20-25 வருடங்களாய் அந்த குடிக்கு அவன் அடிமையாக மாறிவிட்டான். அந்த குடும்பத்தார் சபைக்கு வருவாங்க, ஆனால் இவனுடைய குடிக்கு மாற்றம் இல்லை. அவனுடைய தாய் நல்லா ஜெபிக்கிற தாய், அவனுடைய மனைவி நல்லா ஜெபிக்கிற மனைவி, அவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். நான் கிராம ஊழியங்களுக்கு போவேன். கிராமங்களில் போய் மைக்க வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுவேன். இயேசு குடி பழக்கத்திலிருந்து விடுதலை தருகிறார். இயேசு சாபத்தை மாற்றுகிறார். இயேசு வியாதியை மாற்றுகிறார். இயேசு இடத்துல வந்து பாருங்கள். எவ்வளவு பெரிய சாராய பழக்கத்தில் நீங்கள் அடிமைப்பட்டிருந்தாலும் இயேசு விடுவிப்பார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவேன். இந்த பிரசங்கத்தை கேட்டு சில ஆட்கள் வந்துட்டு மெதுவாக என் காதில் கேட்பாங்க, இந்த சகோதரன் உங்க சர்ச்சுக்கு தானே வரார் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ நேரம் நீங்க பிரசங்கம் பண்ணீங்களே, இப்படிப்பட்ட ஒருவன் உங்களுடைய சபையிலே அந்த குடும்பம் வருகிறது, அவனுக்கு மாற்றம் இல்லையே, மாற்றம் இல்லையே. வசனம் என்ன சொல்லுது? எத்தியோப்பியன் தன்னுடைய தோலையும் சிவிங்கி தன்னுடைய புள்ளி என்ன செய்யாது, மாற்ற முடியாது. அப்படின்னா இதில் அடிமைப்பட்டவன் விடுவிக்கப்பட முடியாது. எனக்கு ரொம்ப கோபம் வந்தது உண்டு. சில நேரத்தில் நினைச்சிருக்கிறேன், இவங்களெல்லாம் சபையில் வச்சிருந்தா சபை வளராது, இவங்களை அடிச்சு பத்திரணும். நம்ம அடிச்சு பத்திரக்காக வைக்கல. இப்படிப்பட்டவர்களுக்கும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் உண்டு. மாறுதல் வரும் என்பதை அறிவிக்கும்படியாக தன் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில நாட்கள் போராட்டம் தான், வேதனை தான். இப்படிப்பட்டவர்களுக்கு மாற்றம் வருமா? நிச்சயமா ஆண்டவர் மாற்றம் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஜெபிக்க குடி கூடுகிறது, பிரச்சனை கூடுது, போராட்டம் அதிகரிக்கிறது. ஆனால் ஒரு நாள் வந்தது, அன்றைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்துட்டு அவன் வேறொரு ஊழியத்துக்காக நாங்கள் குடும்பமா போகிறதற்காக பிரயாணப்படுவதற்காக ரெடி ஆயிட்டோம். மீட்டிங் முடியுது, நாங்கள் வண்டி ஏற போகிறோம். அந்த சகோதரி எனக்கு போன் பண்றா, இன்னைக்கு 2ல் 1 எனக்கு தெரியணும்.
ஒன்று நாம கூட வாழணும், இல்லாட்டா தான் சாகணும். நீங்க ஒன்று செய்யுங்க, என் வீட்டில் வந்து எங்களை பிரித்து வச்சுட்டு போயிருங்க. அல்லேலூயா. கூட்டத்துக்கு போகணும், ஊழியத்துக்காக ரெடியா இருக்கிற மனைவி பிள்ளைகள்லாம் அன்னைக்கு வாரேன்னு ரெடியா இருக்கிறாங்க. கார்ல ஏற போற நேரத்தில் இப்படி போன் கால். சபை நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் பிரச்சனை என்ன செய்யறது. அல்லேலூயா. இதை தீர்க்காம போகவும் முடியாது. நான் போகும்போது அந்த சகோதரன் 4 காலில் வாரான் தண்ணியை போட்டு. அன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டில் படுக்கலை, அவனையும் அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே தாய் அழுது கொண்டு இருக்கிறாங்க, மனைவி அழுது கொண்டு இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன், இவன் இனி ஒரு சேர்ல குடிகாரன் உட்கார்ந்து இருக்கிறான். திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள அந்த சகோதரனுடைய தகப்பனார் வந்தாரு. வந்தவர் மருமகனுடைய காலில் பொத்துன்னு விழுறாரு. அப்பா, என் பிள்ளைய கெடுத்துறாத, என் பிள்ளைய கொன்றாத, உன்னை நம்பி கொடுத்தனே. ஐயோ, என் இருதயம் சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. ஒரு பெண் பிள்ளையை பெற்ற தகப்பன் ஒரு மருமகனுடைய காலில் விழுந்து கெஞ்சக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டதே ஆண்டவரே என்று சொல்லி இருதயம் கதறுகிறது. அந்த தாய் சொல்றாங்க, இவன் வேண்டாம், இவனை அடிச்சு பத்திருங்க வீட்டை விட்டு. பெத்த தாய் சொல்றாங்க, என் பிள்ளை அவன் மருமக வாழாம இருந்தாலும் பரவாயில்ல, இவன் அடிச்சு பத்திருங்கன்னு. அந்த நேரத்தில் சொன்ன எல்லாரும் வாங்க முழங்கால் போடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரையும் முழங்கால் போட சொல்லி இந்த சகோதரனை முழங்கால் போட பண்ணி அவருடைய தலையில கை வைத்து ஜெபித்த உடனே அவன் மேல போராடி கொண்டிருந்த அந்த குடி வெறியினுடைய ஆவி, 25 ஆண்டுகளாய் அவனை கட்டி வைத்திருந்த ஆவி அப்பொழுதே அவனை விட்டு விலகி போனது. இன்றைக்கு 8-10 வருடங்களாய் அவன் நல்ல ஒரு விசுவாசியை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, பணத்தினால் மாற்றம் கொடுக்க முடியாததை, வைத்தியத்தால் மாற்றம் கொடுக்க முடியாததை, அவன் உலகத்தின் ஆமென் அல்லேலூயா செல்வத்தினாலோ உலகத்தினுடைய எந்த நிலைமையிலும் மாற்ற முடியாதவைகளை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நமக்கு மறுரூபத்தை தர வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மை தொட்டால் நம்முடைய வாழ்க்கை மாறும். அவர் நமக்குள்ளே வந்தால் நம்முடைய சுபாவத்திற்கு மாற்றம் உண்டாகும், நம்முடைய எண்ணங்களுக்கு மாற்றம் உண்டாகும். எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் என் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தினாலே ஆகும். என் ஆண்டவர் இந்த காலவேளையிலே இந்த ஆலயத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவன் கண்ணீரோடு கூட இருக்கிற சில குடும்பத்தினுடைய நிலைமைகளை மாற்ற என் ஆண்டவர் இந்த காலவேளையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்திலே ஏந்தினவராய் ஆமென் உலாவிக் கொண்டிருக்கிற ஆமென் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த கர்த்தரின் தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே உலாவின ஆண்டவர், சபையின் நடுவிலே உலாவுகிற ஆண்டவர், சர்வ வல்லமையுடையவராய் ஆண்டவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற ஆண்டவர் உன்னுடைய பக்கத்திலே உன் அருகாமையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை திறந்து இயேசுவே என்னை தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கவனிங்கள், அவன் இந்த உலகத்தால் மாற்றம் தர முடியாது. அவன் அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்பீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 2:22. நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி. உவர் மண் என்று சொன்னால் சோப்பு. நீ சோப்பு போட்டு கழுவி அதிக சௌக்காரத்தை, அதிகமான சோப்பை ஆமென் ஹல்லேலூயா கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சபை கவனிக்கட்டும், தேவ பிள்ளைகள் கவனிக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறைய சோப்பு கம்பெனி இருக்கிறது. ஆமென். ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனா ஒரே சோப்பு எல்லாருக்கும் பிடிக்காது. சிலர் மெடிமிக்ஸ் யூஸ் பண்றாங்க, சிலர் ஹமாம் யூஸ் பண்றாங்க, சிலர் லக்ஸ் யூஸ் பண்றாங்க, சிலர் சிந்தால் யூஸ் பண்றாங்க, சிலர் அதுக்கு மேல யூஸ் பண்றாங்க. ஆமென். சிலருக்கு சில ஸ்மெல்லு தான் பிடிக்கும். ஆமென். ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஒரு சோப்பு இல்லாட்டா இனி ஒரு சோப்பு.
இந்த சோப்பினாலே சரீரத்தின் அழுக்கைத்தான் போக்க முடியுமே ஒழிய இருதயத்தில் ஒட்டி இருக்கிற கரைகளை மாற்றி இருதயத்தை மறுரூபப்படுத்த முடியாது. ஆமென். சிலர் டெட்டால் போட்டு கழுவிடுறாங்க. ஆமென். சிலர் வேற பெனாயிலேயே போட்டுறாங்க, என்னமோ போடுறாங்க. என்ன போட்டாலும் பாவக்கரை நீங்குவது இல்லை. அவன் உலகத்துல நிறைய சோப்பு கம்பெனி இருக்கிறது, ஆனால் ரட்சிப்பு தருவதற்கு நிறைய சோப்புகள் இல்லை. ரட்சிப்பு தருவதற்கு ஒரே ஒரு இரத்தம் தான், அது கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே மனிதருக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. விசுவாசி நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்திற்கு, அந்த இயேசுவின் இரத்தத்தின் வல்லமைக்கு ஆமென் நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்துவீங்களா? அந்த இரத்தம் உங்களுக்குள்ளே வரும் என்றால், அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களுடைய இருதயத்தை கழுவும் என்றால், பாவ கரை நீங்க சுற்றிலுமாய் சுத்திகரித்து 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 இருதயத்தை அது மறுரூபப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். அழுக்கு போகாத துணிகளை அழுக்கு போகணும்னா சோப்பு தண்ணியில போட்டு ஊற வைக்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம். ஹல்லேலூயா. நேற்றுக்கு ஐயா அழகா சொன்னாங்க, வாஷிங் மிஷின்ல போட்டு அதை சுத்தி சுத்தி அடிக்கிறோம். இன்னைக்கு வாஷிங் மிஷின்ல போட வேண்டாம், இயேசு என்கிற இரத்தத்துக்குள்ள உங்களுடைய இருதயத்தை போடுங்க. அந்த இரத்தத்துக்குள்ள போட்டால் எப்பேற்பட்ட சாபத்தின் வல்லமைகளானாலும், எப்பேற்பட்ட பாவ கரைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஏவுதல் வல்லமைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட செய்வினையின் வல்லமைகளாக இருந்தாலும், எவ்வளவு கடினமான பாவ கரைகளாக இருந்தாலும் கழுவி சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அந்த இரத்தத்தின் வல்லமை, அந்த கல்வாரி சிலுவையில் இருந்து விழுகிற இரத்தம் ஒரு சொட்டு நம்முடைய தலையில விழும் என்றால், நம்முடைய வீட்டுக்குள்ள விழும் என்றால், நம்மை கட்டி இருக்கிற அந்த காரத்தினுடைய சங்கிலிகள் எல்லாம் சுக்கு நூறாய் உடைந்து போகும். எவ்வளவு அழகான சாட்சி ஐயா சொன்னாங்க. நான் ஆன்லைன்ல கேட்டேன் பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா. இதே அருப்புக்கோட்டையில் ஆமென் பலவிதமான அசுத்த ஆவிகளின் வல்லமைகளினால கட்டப்பட்டு, ஆமென் செய்வினைகளினால மந்திரங்களினால போராட்டங்களில் இருந்த குடும்பத்தை ஆண்டவர் தேடி வந்து விடுவித்தார் என்று சொன்னார். அதே ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், உங்களுடைய சந்ததிகளுக்கும், உங்களுடைய குடும்பங்களுக்கும் விடுதலை தர என் இயேசு கிறிஸ்து வல்லமை உடையவராக இந்த ஆலயத்தின் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வெறுமையா வந்து போகவில்லை. இவ்வளவு பணம் செலவு பண்ணி இத்தனை ஊழியக்காரர்களை கூப்பிட்டு இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த கூட்டம் இந்த இடத்துல நடத்தப்படுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அந்த விலையேற பெற்ற இரத்தம் உங்க மேல விழுவதாக இந்த காலவேளையில அந்த இரத்தம் நம்முடைய இருதயத்தை மறுரூபப்படுத்துகிறது. அல்லேலூயா. சிலரை பார்த்து சொல்லுவோம், என்ன இருதயம் இது, கல்லான இருதயம். சிலரை பார்த்து சொல்லுவோம், என்ன உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சிங்கிறது இருக்கா? அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு கொடுமையான இருதயமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு கொடுமையான இருதயமாக இருந்தாலும், மனசாட்சியே இல்லாத இருதயமாக இருந்தாலும், எவ்வளவு கசப்பு வைராக்கியங்கள் நிறைந்த இருதயமாக இருந்தாலும், எவ்வளவு விட்டு கொடுக்க முடியாத இருதயமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை இந்த இருதயத்துக்குள்ள விழும்போது அந்த கல்லான இருதயத்தை அவர் ஆமென் அப்படியே மாற்றுவதற்கு என் ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அதுதான் மறுரூபம், இருதயத்துக்கு உண்டான ஒரு மாற்றம். ஆமென். ஹல்லேலூயா. கோபக்காரனை சாந்தக்காரனாக மாற்றுவது, பெருமையுள்ளவனை தாழ்மையுள்ளவனாக மாற்றுவது, கீழ்ப்படியாதவனை கீழ்ப்படிதலுள்ளவனாய் மாற்றுகிறது. அரக்கனை போல ராட்சசனை போல இருக்கிறவனை ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாற்றுவதுதான் மறுரூபம். அல்லேலூயா.
நீங்க உடனே நினைச்சிட்டு கூட மருமோன்னு சொன்ன உடனே ஆமென் மோசைய மாதிரி எலியாவ மாதிரி அப்படியே கண்ணடைச்சு துறக்கும் போது காணாம போயிடணும், அப்படியே இங்க இருந்து கூடு விட்டு கூடு தாவணும், அதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய மனதிற்குள்ள ஒரு மாற்றம். ரெண்டு கையும் இருதயத்தில் வச்சு சொல்லுவீங்களா, ஏசப்பா இந்த முகாம் முடிகிறதற்குள்ள என் இருதயத்தை மாற்றணும் ஆண்டவரே, என் சிந்தைக்கு ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே, என் இருதயம் கழுவப்பட வேண்டும் ஆண்டவரே, அழுக்கற பாவமற என்னை கழுவி சுத்திகரித்து இங்கே இருந்து என் இருதயத்தில் ஒரு மாற்றம் பெற்றவராய் என்னை நீர் அனுப்ப வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்திற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த இரத்தத்தின் வல்லமை, வாயை திறந்து கேளுங்களே, அந்த இரத்தத்தின் வல்லமை என்னுடைய இருதயத்துக்குள்ள விளட்டு, அந்த இரத்தத்தின் வல்லமை என்னை கழுவட்டு, என் சிந்தனையை கழுவட்டு, என் எண்ணங்களை கழுவட்டு, என்னுடைய பொல்லாத சிந்தனைகளை எனக்குள்ள மாறி மாறி வந்து கொண்டிருக்கிற அடிமைத்தனத்தின் எண்ணங்களை அந்த இரத்தம் கழுவி சுத்திகரிப்பதாக. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ற புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு உலாவை கொண்டிருக்கிறார். இயேசு உங்கள் மத்தியில் உலாவை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அழகான ஒரு வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 22வது வசனம். மூடனை உரலில் போட்டு, மூடனை உரலில் போட்டு உலக்கையினாலே நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. ஆமென். ஏதா புரிஞ்சுதா? அல்லேலூயா. அப்படி குத்த முடியுமா இன்னைக்கு? அல்லேலூயா. மூடனை உரல்ல போட்டு உலக்கையினால. ஆமென். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க உரல் உரக்க எல்லாம் இருக்கா வீட்டில்? இப்போ எல்லாம் மிக்சி கிரைண்டர் வந்ததுனால அதெல்லாம் போயிருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ கிராமத்தில் இருக்கிறதுனால இருக்குன்னு நம்புகிறேன். அல்லேலூயா. எங்கள் ஊரில் எல்லாம் சொன்னால் இப்போ தெரியாது பிள்ளைகளுக்கு. ஆமென். சரி, உரல்ல போட்டு மூடனை உலக்கைனால குத்துன்னு குத்துனாலும், அதுவும் அழகா சொல்லியிருக்கு, நொய்யோடு நொய்யாக குத்துனாலும் அவனுடைய மூடத்தனை அவனு செய்யாதா? மாறா. அல்லேலூயா. சில பிள்ளைங்களை திருத்திரைக்கு சூடு வைப்பாங்க, சிலரை அடிப்பாங்க, சிலரை மிளக தேய்ப்பாங்க. அவன் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நாய்வால நிமித்த முடியாது. அப்படிதான் சிலருடைய சுபாவத்தை மாற்ற முடியாது. ஆனால் எவ்வளவு மோசமான சுபாவத்தையும் மாற்றக்கூடியவர் இந்த மர்ம முகாமிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, மாறாதவைகள் எல்லாம் மாறும், மாற்றம் பெறாதவைகளுக்கெல்லாம் மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவர். உங்க பக்கத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கலாம், ரட்சிக்கப்படாத சொந்த பந்தங்கள் இருக்கலாம், ஆமென், சுவிசேஷத்துக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இருக்கலாம், திருடுகிறவர்கள் இருக்கலாம், குடிகாரர்கள் இருக்கலாம், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் இருக்கலாம். இவர்களை குறித்து நீங்க சொல்லலாம், இவங்க ஒரு காலம் மாற மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் நம்மை ஆண்டவர் ரட்சிக்க முடியும் என்றால், இந்த அருமையான ஐயாவை ரட்சிக்க முடியும்னா, இப்படி இந்த மேடையில் இருக்கிற பரிசுத்தவான்களை மாற்ற அவரால் முடியும் என்று சொன்னார். எவரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த என் ஆண்டவரால முடியும். அவன் மூடனை நொய்யோடு நொய்யா குத்தினாலும் மூடத்தனம் மாறாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவனை தொடும் என்றால், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒரு மனுஷனை தொடும் என்றால், தேவனுடைய அக்கினி அவன் மேல விழும் என்றால், தேவனுடைய பார்வை ஒரு மனுஷன் மேல விழும் என்றால், தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள கடந்து வரும் என்றால், நிச்சயமாகவே ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், இந்த கேம்ப்ல வந்திருக்கிற குடும்பங்கள்ல ரட்சிப்பு வரப்போகுது, உடைய பிள்ளைகளுக்கு மாற்றங்கள் வரப்போகிறது. நீங்க இங்க இருந்து ஜெபிக்கிற போது, என் பிள்ளை ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் கணவன் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் சகோதரன் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கதறுவீங்கன்னா, அடுத்த வருட கேம்பில் இந்த இடம் போதாத அளவிற்கு ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் தரிசனம் பெருசு, இந்த ஊழியத்தை குறித்த திட்டம் பெரியது. ஆமென். திரள் கூட்டத்தை கர்த்தர் இந்த இடத்தில்
இடத்துல கர்த்தர் கொண்டு வருவார். மந்தை பெருகிறது போல மனுஷரை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை தருவார். ஓ, உங்களுடைய கண்கள் அதை காணு. இத்தனை வருடங்களாய் நான் கண்ணீர் சிந்துகிறேனே, இத்தனை வருடங்களாய் ஜெபிக்கிறேனே, இத்தனை வருடமாய் உழைக்கிறேனே, பதிலை பார்க்கவில்லையே, பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறார். அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அள்ளித்து கொண்டு போகிறார். அதை அறுத்து கொண்டு வருகிற போது மிகுந்த கம்பீரத்தோடு கூட கம்பீரமான ஒரு அறுவடை 2025 வருட இந்த முகாமில் ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய சந்திப்பை என் ஆண்டவர் தரப்போகிறார். தேவனுடைய சந்திப்பு, தேவன் உங்களை சந்திக்கிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஒரு பெரிய மாறுதலுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். எந்த வல்லமையாலும் தடுக்க முடியாது. ஆமென். இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், கடந்த மாதத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் செய்தித்தாளில் வாசிங்க, எத்தனை பேர் யூடியூப்ல பார்த்தீங்கன்னு தெரியாது. சார்லி கிர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டார். கர்த்தருக்காக நின்றவன், ஹோமோசெக்ஸுக்கு எதிராக பேசினவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஓரின சேர்க்கைக்கு எதிராக, ஹல்லேலூயா, வேசித்தனத்துக்கு எதிராக, ஆமென், கல்லூரிகளில் நடக்கிற மதுபானங்களுக்கு எதிராக பேசினவன். தேவனுடைய வார்த்தைக்காக தைரியமாய் நின்ற மனுஷனை, ஆமென், ஹல்லேலூயா, சுட்டு வீழ்த்தினார்கள். ஒரு மனுஷனை சுட்டு வீழ்த்தினால் இந்த வேதம் அழிந்து விடும் என்று சில நினைக்கிறாங்க. ஒருவனை சுட்டு வீழ்த்தினால், ஒருவன் இரத்த சாட்சியாய் மடியும் போது கிறிஸ்தவம் அழிஞ்சு விடும் நினைக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவனுடைய இரங்கல் கூட்டத்திற்கு, அந்த ரிமெம்பரன்ஸ் மீட்டிங், ஆமென், மில்லியன்ஸ் கோடிக்கணக்கில் ஜனங்கள் பார்த்தாங்க. ஒரே வாரத்தில் 25 லட்சம் பேர் அமெரிக்க தேசத்தில் சபைகளில் போயிருக்கிறாங்க. ஒரே சபையில் ஒரு வாரத்தில் 8000 பேர் புதிதாய் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஓ, அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய சொந்த கண்கள் இதை காணும். பீகாரில் 6 லட்சம் பேர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கெடுக்கிறாங்க. 6 லட்சம் பேர் கிராமத்தில் இருந்து. இந்த இடத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. சுற்றிலும் இருக்கிற 100 கணக்கில் இருக்கிற கிராமங்களில் இருந்து இன்னைக்கு 1 2 3 வாகனங்கள்ல வருதுன்னா 100 கணக்கில் வாகனங்களில் ஆத்து மக்களை கர்த்தர் கொண்டு வருவார். உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன்னுடைய திரைகள் விரிவாகட்டும். நீ வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய். உன்னுடைய சந்ததியார் பூமியினுடைய எல்லைகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடக்கிறவைகளிலே குடியேற்றுவிக்கப்படுவார்கள். ஓ, ரபஷகரகதரதனமதா, எல்லாம் பாழாய் கிடக்கிறது என்று நினைக்க வேண்டாம். இதையெல்லாம் பயிர் நிலமாய் மாற்ற ஒரே நாள்ல கர்த்தருக்கு முடியும். ஜீசஸ் காலையில் கர்த்தர் என்கிட்ட பேசினாரு. ஆரோனுடைய கோல் துளிர்க்குன்னு. ஹல்லேலூயா. நான் வாகனத்தில் வரும்போது இந்த மறுபு முகாம்காய் பேசும்படியாய் என்ன ஆண்டவரே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு வரும்போது 4 காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொன்னார். நான் வாகனத்தில் வரும்போது முதல் காரியம், ஒரே ராத்திரியில் யோசேப்பினுடைய சொப்பனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஒரே ராத்திரியில காவல் கிடங்கிலிருந்து அவனை கொண்டு வந்தார். ஆமென். காலங்கள் ஆனது, சொப்பனம் பார்த்து வருடங்களாயிற்று சொப்பனம் பார்த்து. ஆனால் ஒரே நாளில் அவனுடைய நிலைமைக்கு மாற்றம். இரண்டாவதாக ஆண்டவர் சொன்னார், ஒரே நாளில், ஒரே ராத்திரியில ராஜாவினுடைய நித்திரையை கலைத்த போது, ஆமென், காவல் முற்றத்தில் கிடந்த மொர்தெகாயினுடைய சூழ்நிலைமைக்கு ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, எந்த நாவு அவனை அற்பமாய் எண்ணினதோ, எந்த ஆமென் வல்லமை அவனுக்கு விரோதமான தூக்கு மரத்தை உண்டு பண்ணினதோ அவனை வைத்து, ஆமென், ராஜா கரம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று சொல்ல வைக்க என் தேவனால முடிந்தது. மூன்றாவதாக ஆண்டவர் சொன்னார், தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட ஆமென் வெறுமையான குச்சி, ஒன்றுக்கும் உதவாத குச்சி, உணங்கி போன குச்சி, காய்ந்து போன குச்சி, அந்த கோலு, ஆமென், ஒரே ராத்திரியில அதுக்கு மேலையும் கீழையும் தொடர்பு கிடையாது. மேலையும் கீழையும் தொடர்பு கிடையாது. ஒரு குச்சை மண்ணுல வச்சாதான் வளரும், அதுக்கு வெயில் பட்டாதான் வளரும். இது மண்ணு இல்ல, வெயிலும் இல்ல, அதுக்கு மழையும் இல்ல, தண்ணீரும் இல்ல, எந்த அனுபவங்களும் இல்ல.
இல்லை. ஆனால் ஒரே ராத்திரியிலே அது பூ பூத்தது, அது காய் காய்த்தது, வாதுமை பழங்களை தந்தது. அப்படி என்றால் என் தேவன் செய்ய நினைத்ததை எந்த வல்லமையாலும் எந்த மனுஷ சக்தியாலும் தடை பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டுனா ராஜாவுக்கு நல்ல கையை தட்டணும். உங்க வாழ்க்கைகளை மாற்றக்கூடியவர் இந்த ராத்திரி கால வேளையிலே இந்த ஆலயத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேல வெளிப்படுவதாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நாலாவதாக ஒரு எஸ்தர், மன்னிக்கவும், ஹல்லேலூயா, ஒரு ரூத். அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடந்து வருகிறாள். அவளுக்கு பெரிய ஆளாகணும்னு மனசு இல்லை, அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லை, நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு கிடையாது, ஒன்றும் இல்லாம ஆனால் கர்த்தரை மட்டும் பிடித்து கொண்டு வருகிறாள். வந்தவளுடைய வாழ்க்கை ஒரே ராத்திரியில கர்த்தர் மாற்ற முடியும் என்றால், அவன் மூடனை உரல்ல போட்டு உலக்கையினால நொய்யாக குத்தினாலும் அவருடைய மூடத்தனம் மாறாம இருக்கலாம். என் ஆண்டவருடைய பிரசன்னம், என் ஆண்டவருடைய மகிமை, என் ஆண்டவருடைய வல்லமை நம்மள அசைவாடுகிற போது மாறாதவைகளுக்கு மாற்றத்தை தர என் ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இங்க யாரோடு கூட கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நேற்றைக்கு நீர் வடித்த கண்ணீர், நேற்றைக்கு நீ வடித்த கண்ணீர் நாளைக்கு ஆனந்த கண்ணீராய் மாறப்போகிறது. எந்த வயல் நிலத்தில் கண்ணீர் விட்டு சிந்திக்கொண்டு ஒவ்வொரு கோதுமை மணியாய், ஒவ்வொரு மணிக்கு கதிர்களாய் பிறக்கி கொண்டிருந்தாயோ, அதே வயல்ல மடியில அளந்து கர்த்தர் போட போகிறார். இல்ல, அந்த வயலையே நீ வெறுங்காலோடு நடந்து திரிந்த அதே வயல் நிலத்தை உனக்கு உரிமையாய், உனக்கு சொந்தமாய், உன்னுடைய சந்ததிகளுக்கான சொத்தாய், இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற ஒரு தாயாய் உன்னை கர்த்தர் மாற்ற போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாதவைகளுக்குள்ள மாற்றம் வரும்போது இயேசு பிறக்கிற ஒரு குடும்பமாய் கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஹல்லேலூயா. என்ன தேவ பிரசன்னம்! ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை அப்படி வல்லமையாய் இந்த இடத்தை மூடிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். நமக்கு அருமையாய் தெரிந்த ஒரு வார்த்தை, சேர்ந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் முடிந்து போகின, எல்லாம் புதிதாயின. பக்கத்தில் இருக்கிற கை கொண்டு சொல்லுங்க, இந்த முகாமோட நான் புதுசா மாற போறேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே கேட்கல. நீங்க அந்த பேசக்கூடிய அந்த பொருளை வீட்டில் எங்கேயோ பெட்டியில் வச்சு அடைச்சி வச்சுட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. எல்லாரும் அந்த பேசுகிற சாதனத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஆமென். 2 ஹல்லேலூயா சத்தம் தான் கேட்குது. ஆமென். விசுவாசம் உள்ளவங்க பக்கத்தில் இருக்கிற ஆளை முகத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த முகாமோட நீ மாற போறியோ இல்லையோ, நான் புது ஆளா மாற போறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாஸ்டர் ஒரு ஆளுக்கு ஞானசானம் கொடுத்தாராம். ஞானசானம் கொடுக்கும்போது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உனக்கு ஞானசானம் கொடுக்குறேன், தண்ணியில் முக்கும்போது என்ன செய்யணும்? முங்கணும். ஐயா முங்கிட்டார், ஆனால் கையை மட்டும் முக்கலை. சோத்திரம். கையை மட்டும் வைத்து பிடிச்சிக்கிட்டாரு. ஹல்லேலூயா. சோத்திரம். பாஸ்டர் சொன்னார், கையை முக்கு. இல்லை, நான் முக்க மாட்டேன். கையை என்ன செய்ய மாட்டேன்? முக்கவே மாட்டேன். ஏன் கையும் ஞானசானம் எடுக்கணுமே? இல்லை, ஒருத்தன் அடிச்சிருக்கிறான், அவனுக்கு திரும்ப ஒன்று கொடுக்கணும். கொடுத்த பிறகு கைக்கு. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவைகள் ஆமென். சத்தமா. பழையவைகள்
அடுத்து என்ன சொல்லியிருக்கு? எல்லாம். எல்லாம்ல கையும் இருக்கு, காலும் இருக்கு, தலையும் இருக்கு, மூக்கு இருக்கு, இன்னைக்கு உள்ள இருக்கிறது இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்லுங்க, எல்லாம் புதுசாச்சு. அல்லேலூயா. செயலிழந்த கிட்னி எல்லாம் புது கிட்னியா மாறட்டும். செயலிழந்த ஹார்ட் எல்லாம், ஓட்ட உள்ள ஹார்ட் எல்லாம் நல்ல ஹார்ட்டாய் மாறட்டும். திருக்குள்ள இருதயங்கள் எல்லாம் நல்ல இருதயமாய் மாறட்டும். கள்ள கபடு நிறைந்த இருதயங்கள், வஞ்சனை நிறைந்த இருதயங்கள், பொல்லாப்பு நிறைந்த இருதயங்கள், அவை வேசித்தன நிறைந்த இருதயங்கள் எல்லாம் புதுசா மாறட்டும். அல்லேலூயா. எங்க ஊர்ல ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொல்லுவாரு, ஆமென், ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால பாஸ்டர் அடிக்கிற ஆளா இருந்தாருங்களா, ரட்சிக்கப்பட்ட பிறகு டிபார்ட்மெண்ட் மாறிட்டு, ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட பிறகுன்னு சொல்லக்கூடாது, சபைக்கு வந்த பிறகு. ஆமென். முதல்ல சபைக்கு வரக்கு முன்னால யார் அடிப்பாரு? பாஸ்டர் அடிப்பாரு. இப்போ சபைக்கு வந்த பிறகு பாஸ்டரை யாராவது அடிச்சா அவங்களை அடிப்பார். அல்லேலூயா. ஏதாவது புரியுது அவங்களுக்கு? புரியுறவங்க மட்டும் கையை வைத்து ஒரு ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. 4 பேருக்கு புரியுது. அல்லேலூயா. ஆமென். சபைக்கு வந்து பாஸ்டர் அடிக்கிறவங்களை அடிக்கிறதுக்காக இல்ல, மனசு புதிதாகிறதுக்காக. ரட்சிப்பு வந்துட்டா முழுசா ரட்சிப்பு வரணும். அல்லேலூயா. ஆமென். மறுரூபம். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். நான் சொல்றதை கவனிங்க. நம்முடைய திறமையினால இந்த மனசை மாற்ற முடியாது, படிப்பினாலே இந்த மனசை மாற்ற முடியாது, அடி தண்டனைனால, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால இந்த மனசை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இனி 10 நாள் விரதம் இருந்ததுனால மாற்ற முடியாது. ஆமென். எங்கேயாவது புண்ணிய யாத்திரை போனதுனால மாற்ற முடியாது. யாராவது கையிலையோ ஆமென் இடுப்புலையோ கெட்ட ஏதாவது தந்ததுனால மாற்றம் வராது. மருந்து மாத்திரையினால மாற்றம் வராது. ஆனால் மாற்றம் வர இயேசு உள்ளே வரணும். இயேசு உள்ளே வரணும். இயேசுனுடைய தொடுதல் வரணும். ஆமென். நம்முடைய நிலைமை அப்படியே தலைகீழா மாறணும். ஆமென். நம்முடைய மனசுக்கு அவ்வளவுக்கு ஒரு மாற்றம் வரணும். சந்தோஷம் இல்லாத இருதயத்துக்கு சந்தோஷம் வரணும். நம்பிக்கை இல்லாத இருதயத்துக்கு நம்பிக்கை வரணும். அல்லேலூயா. கீழ்ப்படியாத இருதயம் கீழ்ப்படுதல் உள்ளதாய் மாறணும். கோபத்துக்கு மாற்றம் வரணும். ஆமென். மன்னியாத இருதயத்துக்கு மாற்றம் வரணும். அல்லேலூயா. நம்முடைய சுபாவத்துக்கு அப்படியே ஒரு மாற்றம். அல்லேலூயா. இது ஒரே நாள்ல ஆண்டவர் செய்ய முடியும், ஒரே ராத்திரியில செய்ய முடியும். ஆமென். அன்னைக்கு எல்லாம் மனம் திரும்புறவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் தந்தார். மனம் திரும்பின போது அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் கண் முன்பாக வெளிப்படுத்தினார். நீ ஒரு பாவி என்கிறத ஆண்டவர் உணர்த்தின போது உட்கார்ந்து அழுது அழுது அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய தொடுதல் உள்ள வந்தபோது, இயேசுவை உள்ள ஏற்று வந்தபோது ஒரு புதிய மனுஷனாய் மாறினாங்க. யாரும் சொல்லாமலே வீட்டில் இருந்த விக்கிரகங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க. யாரும் சொல்லாமலே ஆமென் ஹல்லேலூயா எதெல்லாம் மனசுல இருந்ததோ அதையெல்லாம் தூக்கி போட்டாங்க. வேதத்தில் அழகான ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். 2 மனுஷனை நான் உங்களுக்கு முன்பதாய் ஞாபகப்படுத்தி ஜெபிக்க விரும்புகிறேன். ரெடியா? ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நான் வாசிச்சோம்னா, இயேசு எரிகோவின் வழியாக வருகிறார். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க சகோதரி. அவர் எரிகோவின் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாயிருந்தபடியினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும்படியே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். கொஞ்சம் கவனிங்களேன். இன்னைக்கு ஏன் இந்த மறுபமாக வந்திருக்கிறோம்? பாஸ்டர் அழைச்சதுனால வந்திருக்கீங்களா? ஆமென். யாரோ கட்டாயப்படுத்தினால வந்தீங்களா? 2 நாள் லீவ் இருக்கு, கொஞ்ச நாள் போய் உட்கார்ந்துட்டு வருவோன்னு வந்திருக்கிறோமா? எப்படியாவது வந்திருக்கலாம். கட்டாயப்படுத்தினால வந்திருக்கலாம்,
ஆனா உண்மையா வந்திருக்கிறீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்படி நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஆசையை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தட்டுங்களே கைய. ஆமென். சிலர் யோசிச்சு தட்டுறாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க ஒரு ஆசை. இது யாருக்கும் தெரியாது, அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். இயேசு எப்படிப்பட்டவர் என்று என்ன செய்யணும்? பார்க்கணும், 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 பார்க்கணும். ஆனால் இயேசுவை பார்க்கறதுக்கு 1008 தடை. முன்னால ஜனக்கூட்டம், அவன் குள்ளனாக இருக்கிறான், அவனை பார்ப்பதற்கு யாருமே அனுமதிக்கல. அந்த தடை இருந்த போதிலும் தடையை தாண்டி அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்தான். ஆசையினால அவன் அந்தஸ்தை பார்க்கல, அபிமானத்தை பார்க்கல. அவனுடைய எண்ணமெல்லாம் இயேசுவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தடுத்த பிறகு, வீட்டில் உள்ளவங்க தடுத்த பிறகு, சொந்த பந்தங்கள் தடுத்த பிறகு, சிலரெல்லாம் நல்லா ஆமென் சுற்றுலாவுக்கு போன போது, சிலரெல்லாம் நல்லா கடா வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, எதெல்லாமோ ஜனங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது, நீங்க இந்த இடத்துல இயேசுவை பார்க்கும்படி வந்தது உண்மைனா, இயேசுவை பார்க்கும்படி வந்தது உண்மைனா, உங்க வாழ்க்கை மறுரூபமாகும். உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகும். உலகத்தான் அவனை குறித்து சொல்லுகிறான், அவன் பாவியான மனுஷன். உலகத்தான் அவனை குறித்து சொல்லுகிறான், அவன் ஆயக்காரன். உலகத்தான் அவனை குறித்து சொல்லுகிறான், இவன் பொல்லாத மனுஷன். இன்னைக்கும் ஊர்ல உங்களுக்கு நல்ல பேர் இல்லாம இருக்கலாம். ஊர்காரங்க உங்களை குறித்து ரொம்ப பொய்யான காரியத்தை பேசலாம், உங்களுக்கு பட்ட பெயர்களை வச்சிருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்தை இயேசு பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பேர் சொல்லி பல விதத்தில் அழைக்கிறாங்க. பேஸ்புக்கில் பேரை பார்த்துட்டு அழைச்சிடுறாங்க. ஆமென். அதனால நல்லதே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவருடைய ஆவியினால் ஏவப்பட்டு பெயர் அழைக்கிற ஊழியக்காரங்க இன்னைக்கு இருக்கத்தான் செய்றாங்க. ஹல்லேலூயா. இயேசுவும் பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு அட்ரஸ் சொல்லி கொடுத்திருக்கிறார், தெரு பேரை சொல்லி கொடுத்திருக்கிறார், இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அடுத்த பதில தான் சொல்றேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் வெளிப்பாடுகள் உண்டு, இன்றைக்கும் தரிசனங்கள் உண்டு, இன்றைக்கும் தீர்க்க தரிசனங்கள் உண்டு, இன்றைக்கும் அற்புதங்கள் உண்டு, இன்றைக்கும் பிசாசுகள் துரத்தப்படும், இன்றைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த முகாமில் அதெல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அற்புதங்கள் இங்கே நடக்கிறது, பிசாசுகள் அலறிக்கொண்டு போகிறது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மேல வரும். புதிய கிருபைகளை, கிருபா வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெப ஆவியை கர்த்தர் தருவார். ஊழியத்துக்கான அழைப்பை இந்த முகாமில் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தில் இருந்து 1000 பேர் இருந்து பார்க்கலாம், ஆனா அவங்க யாருடைய பெயரையும் ஆண்டவர் சொல்லல. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல்றேன், உங்களில் ஒருவரை கர்த்தர் தேடுகிறார். ஆமென். இந்த கூட்டத்துக்குள்ள யாரையோ ஒருவரை கர்த்தர் தேடிட்டே இருக்கிறார். ஒரு ஆளை ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்க விரும்புகிறார். ஒருவரை கர்த்தர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். ஒருவர் கையில சில பொறுப்புகளை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவர் கையில சில தாளந்துகளை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒருவரை கர்த்தர் உபயோகப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஒருவர் வீட்டுக்கு இயேசு வர விரும்புகிறார். ஒருவருடைய நிலைமையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அந்த ஒரு நபர் நானாக இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கடா, அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் உங்களை கர்த்தர் மறுரூபமாக்குவார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். சகையினுடைய படிப்பு அவனுக்கு மாற்றத்தை கொடுக்கவில்லை. சபையினுடைய அவன் தொழில் அவனுக்கு மாற்றத்தை கொடுக்கவில்லை. சகையினுடைய மதம் அவனுக்கு மாற்றத்தை கொடுக்கவில்லை. சகையினுடைய வருமானம், பணம் அவனுக்கு மாற்றத்தை கொடுக்கவில்லை. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க மேல உட்கார்ந்திருந்தவன் பக்கத்தில் வந்து அந்த மரத்தினுடைய அடியில நின்று இயேசு கூப்பிடுகிறார், சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகணும். நான் 3 காரியத்தை செய்யணும். ஒன்று, உங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்காய் திறக்கணும். சொல்லுங்க, இருதயத்தை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கதவை யார் திறந்திருப்பா? ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் திறந்ததுனால நம்ம வந்தோம், பாஸ்டர் அழைச்சதுனால நம்ம வந்தோம்.
ஹல்லேலூயா. ஆனா உங்க இதயத்தின் கதவை என்னால திறக்க முடியாது, ஆண்டவராலையும் திறக்க முடியாது. புரியுதா? ஆண்டவர் திறக்க மாட்டார் நம்ம கதவை வந்து. தடா ஆமென். திருடன் தான் திறப்பான். வாசல் வழியே வராமல் வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். இயேசு கூட திறக்க மாட்டார். இயேசு ரொம்ப ஜென்டிலானவர். என்ன சொன்னார் தெரியுமா? இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். சொல்லுங்க, கதவை. பக்கத்தில் இருக்கிற ஆளை முகத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த மர்வ முகாமில் முகத்தை பார்த்து, தோளில் சாஞ்சிட்டு இல்லை, முகத்தை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு, இந்த மர்வ முகாமில் அப்படி முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், இந்த மர்வ முகாமில் இயேசு உங்களுடைய இதய கதவை தட்டுறாரு. துறந்தா மர்வம் ஆவீங்க, துறக்காட்டா என்ன ஆகும்? அல்லேலூயா. எங்கள் மாமா ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரு, வல்லமையான தேவ மனுஷன், கன்வென்ஷன்லாம் பேசுகிறவர். அவர் ஒரு கருத்தை இப்படி சொல்லுவார், மழை எவ்வளோதான் பெய்தாலும் கொடை பிடிச்சிட்டு இருக்கிறவனா மழை நனைக்காது அப்படின்னு. சொல்லுங்க, மழை பெய்யும், ஆனால் மழை பெய்யும் போது கொடையை பிடிச்சிட்டு ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவன் மேலே ஒரு துள்ளி தண்ணி கூட என்ன செய்யாது, விழாது. இந்த மர்ம முகாமில், இந்த கத்தரின் தோட்டத்துக்குள்ள, இந்த இடத்துல பின்மழை பெய்யும். இவ்வளோதானா? இல்லையா? நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, நான் பார்க்கத்தான் போகிறேன், நான் பார்த்துட்டு தான் போவேன், நான் இங்கேருந்து பெற்றுக்கொண்டு தான் போவேன், இங்கேருந்து ஒரு பெரிய அபிஷேகத்தோடு தான் புறப்பட்டு நான் போவேன். நீங்க கொடை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஒரு பொறுப்பு கிடையாது. பணம் செலவாக்கலாம், ஊழியத்துக்காக ஆட்களை கொண்டு வரலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆமென். வேணும்னா அவங்க தலையில கையை வச்சு நல்லா ஆட்டி வாஷிங் மிஷின்ல துவைச்ச மாதிரி துவைச்செடுக்கலாம். உங்க இருதயம் துறக்கப்படவில்லை என்றால், அல்லேலூயா, உள்ள வந்து வேற சிந்தையில் இருக்கலாம். மனுஷனுடைய மனம் மரமேறும் குரங்கா. இங்கே இருந்துட்டு அமெரிக்கா போகலாம், லண்டன் போகலாம், ஆமென், ஆடு மேய்க்க போகலாம், பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஏதோ எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. சகையு தன்னுடைய இதய கதவை இயேசுவுக்காய் திறந்தான். திறக்கிறவர்களை கத்த மர்மமாக்குவார். ரெண்டு கையை உயர்த்தி சத்தமா கேளுங்க, ஆண்டவரே என் இதய கதவுகள் திறக்கப்படுவதாக. நான் இது இடையிடையே சொல்றேன், நான் பேசுறேன், உங்களுக்கு புரியுதான்னு தெரியணும். கையை உயர்த்த சொல்லும் போது அத்தனை பேரும் உயர்த்துறீங்கன்னா உங்க காது நல்லா கேட்குதுன்னு அர்த்தம். ஆமென். அல்லது உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். ஆமென். அந்த எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க, சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா என் கதவை திறந்து தர ஆண்டவரே, ஏசப்பா என் இதயத்தின் கதவை திறக்கிறேன் ஆண்டவரே, என் இதயத்தின் கதவுகளை திறக்கிறேன் ஆண்டவரே, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, அசுத்தங்கள் நிறைந்த இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, பாவ இருள் நிறைந்திருக்கிற இந்த இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, சாபத்தின் வல்லமைகளால் கட்டப்பட்டிருக்கிற இந்த இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு நான் புறப்பட்டு போவதற்கு முன்பதாக அந்த மறுபத்தினுடைய அனுபவம் எனக்குள்ளே உண்டாகும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாம். ஓ, சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுகிறார். சாத்தானுடைய கிரைகள் எல்லாம் ஆமென் இடிக்கப்படுகிறது. சில அரங்கங்கள், சில அலன்கள் நிர்மூலமாகிறதை நான் பார்க்கிறேன். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எரிகோ கோட்டைகள் உடைவது போல இருளின் அதிகாரங்கள் கட்டப்படுகிறது. இந்த அரப்பு கோட்டையை கட்டி வைத்திருக்கிற, இந்த விருதுநகர் மாவட்டத்தை கட்டி வைத்திருக்கிற, இந்த மதுரை வட்டாரத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா இருளின் வல்லமைகளும் கட்டப்படுகிறது. ஜனங்களை போக விட மாட்டேன் என்று சொல்லி அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வோனுடைய வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்ட அந்த பஸ்காவின் ராத்திரி வேளையிலே வெளிப்பட்ட தேவ வல்லமையாலே அழிக்கப்பட்டது போல இந்த இரண்டாவது நாளில், இந்த பகற்காலத்தில் இந்த தேசத்தின் மேல் அதிகாரம் செலுத்துகிற சகல வல்லமைகளும், இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகள், எல்லா அசுத்த ஆவிகள், பொருளாதார தடைகளை கொடுக்கிற, முன்னேற்றத்தை தடுக்கிற, ஊழியத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா இருளின் வல்லமைகளும் கட்டப்படுவதாக, உடைக்கப்படுகிறது. நான் பார்க்கிறேன் சில எரிகோ மதில்கள் உடைக்கிறது. நல்ல கையை தட்டி வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்களே. துதியினால ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிற போது நல்ல கையை தட்டி வாயை திறந்து எல்லா கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அக்கினியாய்
வல்லமையாய் இந்த இடத்தை மூடுகிறது. தேவ அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. நல்ல கையை தட்டி அந்நிய பாஷைகளிலே ஜனம் ஒருமித்து ஆர்ப்பரிக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நதி போல இந்த இடத்துல புறப்பட்டு வருகிறது. ஜீசஸ், ஹalleluya, ஆமென். இதயத்தை திறந்தவன் வீட்டை திறந்தான். சொல்லுங்க, ஹalleluya. இதயம் திறந்தால் அடுத்து என்ன திறப்பா? இன்னைக்கு முதல்ல வீடை திறக்கிறாங்க, வாழ்நாள் கடைசி வரைக்கும் இருதயத்தை என்ன செய்றாங்க? பூட்டிடுறாங்க. ஹalleluya. முதல்ல திறக்க வேண்டியது இதயம். இதயம் திறந்தவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரப்பா. ஹalleluya, ஹalleluya, ஆமென். கொஞ்சம் கவனிங்களே, வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு போவீங்களா? வீட்டுக்கு வாரேன்னு வழியில் வச்சு சொல்ற எல்லா நபரையும் வாங்கய்யா எங்க வீட்டுக்கு கூட்டு போறேன்னு கூட்டு போகுமா? சில ஆட்களை டீ கடையில் போய் நல்லா அழகாக ஒரு டீ வாங்கி கொடுத்து அல்லது ஒரு சர்பத்து வாங்கி குடிச்சிட்டு ஐயா எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், இனி ஒரு நாள் வாய்ப்பு இருந்தா உங்களை என்ன செய்றேன்? புரியுதா? ஹalleluya. நம்முடைய வீட்டினுடைய ரகசியங்களை இனி ஒருவர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவதில்லை. ஒருவேளை நம்முடைய வீட்டுக்குள்ள அசுத்தம் அலங்கோலம் இருக்கும் என்றால், ஒரு நல்ல மனுஷன் வரேன்னு சொன்னா நம்ம சொல்லி சமாளிச்சிருவோம், வர வேண்டான்னு. இனி நம்ம வீடு நல்ல வீடுன்னு வைங்க, ஆமென். அந்த வீட்டில் வந்து இனி ஒருவன் வருவதனால் நம்முடைய வீடு தீட்டுப்படும், அல்ல வீட்டுக்கு ஏதாவது சம்பவிக்கணும்னு நினைச்சா அவரையும் வழியிலே விட்டுருவோம். வேண்டாம் ஐயா, எங்கள் வீட்டுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். ஹalleluya. இன்னைக்கு சகை ஒன்றை புரிந்து கொண்டான், இவர் என் வீட்டுக்கு வந்தால் என் வாழ்க்கையே மாறும். இவர் என் இருதயத்தில் வந்தால் என் வாழ்க்கை மாறுகிறது. என் வீட்டுக்கு வந்தால் என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். தன்னுடைய வீட்டினுடைய கதவை திறந்தவனாய் ஓடி வருகிறான். வாங்கய்யா, வாங்கய்யா. பார்க்கிறவங்க பலதும் சொல்றாங்க, இவர் பாவியினுடைய வீட்டுக்கு போகிறார். இயேசு பாவிகளை ரட்சிப்பதற்கு தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஓ, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். தேவ பிள்ளை, இந்த அருப்புக்கோட்டையில, மதுரையில, விருதுநகர்ல, சிவகாசியில, திருநெல்வேலியில, தூத்துக்குடியில எத்தனையோ ஆயிரங்கள் இருந்த போது அவர்களுக்கு கொடுக்காத ஒரு பாக்கியத்தை இந்த முகாமில் கொண்டு வந்து கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த போஸ்டர்கள் அனுப்பப்பட்ட போது உங்களை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்னா உங்களுடைய திறமை அல்ல. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிதாவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசுவினுடைய பார்வை உங்கள் மேல விழுந்திருக்கிறது, அவருடைய அழகான கண்கள் உங்கள் மேல விழுந்திருக்கிறது. ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நேற்றைக்கு போல நான் இருக்க போவதில்லை. வந்த வியாதியோடு நான் திரும்ப போவதில்லை, வந்த பாரத்தோடு நான் திரும்ப போவதில்லை, வந்த பிரச்சனையோடு நான் திரும்ப போவதில்லை, வந்த உபத்திரவத்தோடு நான் திரும்ப போவதில்லை. இந்த இடத்திலிருந்து நான் மர்மமாகி தான் போவேன். என்னுடைய வாழ்க்கைக்கு மாற்றம் உண்டாகி தான் போவேன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வாயின் கட்டுகள் அவிழட்டு. வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறந்து சத்தமிட்டு கர்த்தரை மையப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஆமென். வீட்டை திறக்கிறான். வீட்டுக்கு வந்த உடனே தான் இயேசு சொன்னார், ஹalleluya. வீட்டுக்கு வரும்போது அடுத்ததை திறக்கிறான் பாருங்க. இயேசு சொல்றதுக்கு முன்பதாகவே, ஒன்று இருதயத்தை திறந்தான், ரெண்டு வீட்டை திறந்தான். இப்பொழுது வழியில் வச்சு சொல்றான், ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன், ஆண்டவரே யார்ட்டையாவது அநியாயமாய் எதையாகணும் வாங்கினது உண்டானால் நாளத்தினையாய் திரும்ப கொடுக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் வாங்கி வாங்கி பழகினவன், விதவையினுடைய வீட்டில் வாங்கினவன், தரித்திரனுடைய வீட்டில் வாங்கினவன், சொல்ல போனா பிச்சை தொட்டியிலிருந்து கூட கையிட்டு வாங்கினவன், இவனுக்கு மாற்றம் வருமா? தமிழ்ல சொல்லுவாங்க, அறுத்த கைக்கு என்ன சொல்லுவீங்க? சுண்ணாம்பு. அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காதவன் இப்போ என்ன சொல்றான்? என் ஆஸ்தியில பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஹalleluya. இயேசு வந்தார்னு சொல்லி
இயேசு நேற்றைக்கு என்கிட்ட பேசினாரு, இயேசு என் கூட உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு போனாரு, அவன் பிஸ்கட் சாப்பிட்டு போனான்னு சொல்றது, அவன் பக்கத்தில் இருக்கிற ஒருவனுக்கு ஒரு துண்டு பிஸ்கட் கொடுக்க உனக்கு மனசு இல்லைன்னா இயேசு வந்தான்னு சொல்றது 100% போய் சொல்ற. புரியுதா? பேல்ஸ திறக்க மனசு இல்ல, கையில் இருக்கிற பணத்தை விட்டு கொடுக்க மனசு இல்ல. உலகத்தை சிருஷ்டித்த, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த, சகலத்தையும் உருவாக்கின, வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமுடைய ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருக்கிற, ஒன்றுக்கும் குறைவில்லாத சர்வ வல்லமையுள்ள தேவனை ஒருவன் சொந்தமாக்கி கொள்ளுகிற போது அவனுக்கு இந்த உலகத்தினுடைய சொத்து, சுகம், ஆடம்பரம் எல்லாம் குப்பையாத்தான் தெரியும். இது பெருசு இல்ல. காரணம், இதை விட பெருசு அவனுக்குள்ள இப்ப வந்துட்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? மாற்றம் வரணுங்க, மர்வம் வரணும். இதான் மர்வம். ஹல்லேலூயா. ஆமென். கேம்புக்கு வந்துட்டோம், நல்லா சாப்பிட்டோம், நல்ல பிரசங்கம் கேட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. 10 ரூபாய் நோட்டு கிழிஞ்சது இருக்கான்னு பார்த்து போட்டுட்டு போறோம்னா ஒரு மர்வம் வரல. ஹல்லேலூயா. மேலே கீழே நல்லா குதிச்சோம், நல்லா கையை தட்டணும், நல்லா அந்நிய பாஷை பேசணும். ஆமென். கையில் இருக்கிறத ஒன்றையும் ஆண்டவருக்காய் விடுவதற்கு மனசு இல்லைன்னா மர்வம் வரல. என்ன உதைக்குதா? ஹல்லேலூயா. நம்ம இந்தியக்காரங்க இல்லையா? எனக்கு பைபிள் காலேஜில் படித்த போது எங்கள் பாஸ்டர் எபனேசர், ஆமென், ஹல்லேலூயா, நல்ல ஒரு தேவ மனுஷன், அவர் சொன்ன ஒரு கதை ஞாபகம் வருது. 3 தேசத்தார்கள் காணிக்கை கொடுக்க போனாங்களாம். முதல்ல அமெரிக்கக்காரன் போனானா. அமெரிக்கக்காரன் போய் தன்னுடைய வருமானத்தெல்லாம் கையில் வாங்கிட்டு ஒரு பெரிய வட்டம் போட்டு உள்ள நின்று, கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் வேலை செய்ய உதவி செய்தீரே சோத்திரம், இந்த வருமானத்தை தந்தீரே சோத்திரம்னு சொல்லி இந்த காசை அப்படியே எடுத்து மேலே போட்டாலாம். மேலே போட்டு கீழே விழுந்த உடனே இந்த வட்டத்துக்கு வெளியே விழுந்ததெல்லாம் எனக்கு, வட்டத்துக்கு உள்ளே விழுந்ததெல்லாம் உமக்குன்னு சொல்லி கர்த்தருடைய ஊழியத்துக்காக அள்ளி கொடுத்தானா. அந்த ஊரை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அடுத்து ஐரோப்பாக்காரன் வந்திருக்கிறான். அவன் ஒரு கொஞ்சம் கூட சின்ன வட்டத்தை போட்டு அவனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவன் மேலே தூக்கி காசெல்லாம் போட்டு இந்த சின்ன வட்டத்துக்குள்ளே விழுந்தது ஆண்டவருக்கு, வெளியே விழுந்ததெல்லாம் அவனுக்குன்னு அவன் வாங்கிக்கிட்டான். 3வது நம்ம நாட்டுக்காரன் வந்தான், இந்தியக்காரன். அவன் சொன்னான், அமெரிக்கக்காரனுக்கும் புத்தி இல்லை, ஐரோப்பாக்காரனுக்கும் புத்தி இல்லை. அவன் குனிகிறான், வட்டத்தை விரிக்கிறான். இதுக்கெல்லாம் எங்கேயா நேரம் இருக்குது? நான் ரொம்ப பிஸியான ஆள், நான் இவங்கள மாதிரி வட்டம் எல்லாம் விரிக்க மாட்டேன். ஆனால் ஒன்று செய்கிறேன், கத்த தந்ததற்காய் சோத்திரம். கத்தாவை வேலை செய்ய பலம் தந்தீரே, சம்பாதிக்கிறதுக்கு பலம் தந்தீரே, சோத்திரம் ஆண்டவரே அப்படி சொல்லி எல்லாத்தையும் அள்ளி மேலே போட்டு சொன்னானா, மேலே வாரதெல்லாம் உமக்கு, கீழே வாரதெல்லாம் எனக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி எடுத்துட்டார்னா முதல்ல இதைத்தான் எடுக்கணும். இதை எடுத்துட்டார்னா முள்ளா போச்சு. ஹல்லேலூயா. இந்த மூச்சு தந்திருக்கிறத அவருக்காக வாழதான். நம்ம கொடுக்குற காசுனால அவருக்கு கரண்ட் பில்லெல்லாம் அடைக்க வேண்டாம். சொல்ல புரியல உங்களுக்கு? ஆமென். காலையில் சூரியன் உதிச்சு வருது, நம்ம கொடுத்த காசுலையா சூரியன் உதிக்குது? நம்ம கொடுத்த காசுலையா மழை பெய்யுது? நம்ம கொடுத்த காசுலையா ஆக்சிஜன் கிடைக்குது? கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனை பேர் அலைஞ்சாங்க, செத்தாங்க. அவன் சிலிண்டர் வச்சவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ செலவாக்குறோன்னு. அவன் எல்லாத்தையும் இலவசமாய் கத்த தந்திருக்கிற போது அவன் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுடைய மலையிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அதே அளவினாலே உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொஞ்சம் கவனிங்களேன். அவன் 18ஆம் அதிகாரத்தில் வாசிங்கண்டா, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இயேசுவிடத்தில் சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனிக்கு, இப்போ பைபிளை புரட்ட வேண்டாம், நான் சொல்கிறேன். ஆமென். இயேசுவிடத்தில் வந்த ஒருவரும் பெருமையாய் போனதில்லை ஆண்டவரே, ஆகவே இந்த சகோதரனும் சகோதரியும் ஆசீர்வதிங்க. நல்லதான், கேட்கறதுக்கு நல்லதாக இருக்குது. ஆனால் இயேசுவிடத்தில் வந்ததில் ஒருத்தர் பெருமையாக போயிட்டு இருக்கிறானே, புரியலையா? இந்த 18ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஐஸ்வர்யவானாகி ஒரு மனுஷன் இருந்தானா, அவன் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டானா, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், ஈஸியா, கற்பனைகளை கைக்கொள். உடனே அவன் பயங்கர பரிசுத்தவானாயிட்டான். ஆண்டவரே, அந்த கற்பனைனா என்ன? ஆண்டவர் கிளாஸ் எடுக்கிறார் பாருங்க, சண்டே ஸ்கூல் வாத்தியார் மாதிரி. நம்ம என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாதா? போய் வேதபாரன்ட்ட கேளியா, பரிசன்ட்ட கேளியான்னு சொல்லியிருப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, சண்டே கிளாஸ் பிள்ளை கெடுக்கிற மாதிரி, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக, விசாரம் செய்யாதிருப்பாக. இதுதானா? இதெல்லாம் தான் சிறு வயதிலிருந்து. ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை
உண்டு, என்ன குறை? உனக்கு உண்டானதைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால என்ன ஆயிட்டாளா? துக்கப்பட்டு திரும்பி போயிட்டான். இயேசுவிடத்தில் வந்த மனம் திரும்பாம போனவன் இருக்கிறான் ஐயா. அப்படி நான் நம்ம பிரசங்கம் கேட்டு மனம் திரும்பாம போனாங்கன்னா கவலைப்படாதீங்க. சொன்ன புரிஞ்சுதா அவளுக்கு? ஐயோ, இவ்வளவு முட்டி போட்டு ஜெபம் பண்ணனே, இவ்வளவு கஷ்டப்பட்டனே, இவ்வளவு உபவாசம் இருந்தனே, இவன் மனம் திரும்பாம போயிட்டானே, என்ன ஆண்டவரை ஏன்ட்ட ஏதாவது குறையா? சில வேளை நம்ம கேட்கறது நல்லதுதான், ஆனாலும் இயேசுவிட்ட வந்து மனம் திரும்பாம போயிருக்கிறான். அப்படி நான் கொடை பிடிச்சிட்டு போறவனே ஆண்டவர் ஆமென் நான் கொடுப்பேன்னு போய் பின்னால போய் கொடுக்க மாட்டாரு. இந்த கேம்ப்லையும் யாராவது இருதயத்தை அடைச்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. வானம் வெங்கலமாயிரும். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அடுத்த அதிகாரத்தில் இயேசு அவன்கிட்ட விற்க சொல்லலை, கொடுக்க சொல்லலை, ஒண்ணுமே செய்யலை. இயேசுவை பார்த்த உடனே அந்த இயேசுனுடைய பிரசன்னம், இருதயம் திறந்தான், வீட்டை திறந்தான். இப்பொழுது தன்னுடைய கையை கேட்காமலே திறக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டா அவன் கேட்காமலே ஊழியத்துக்கு கொடுக்கிறவனாய் மாறுவார். ஊழியத்தை அவன் அந்த பாரத்தை சுமக்கிறவனாய் மாறுவார். அதுதான் மனம் மாறுதல் அல்லது மறுரூபமாகுதல். புரியுதா? அல்லேலூயா. எப்படியாவது கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அல்லேலூயா. நான் 30 வருஷமா ஒரே சபையில் பாஸ்டராக இருக்கிறேன். தெரியும் ஆட்களை, எத்தனை பேரை பார்த்துருப்பேன் இல்லையா? அதுவும் பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஊருக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் 10-15 வருஷத்துக்கு முன்னால். போன நேரத்தில் அவன் எனக்கு தெரியாது. அங்கே அந்த சர்ச்சில் ஒரு வாலிப பையன் இருந்தான். கொஞ்சம் சட்டெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அந்த வாலிப பையனுக்கு ஒரு சட்டையை கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு 5-6 வருஷம் தாண்டி இந்த கொரோனா டைமில் அவன் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் உங்கள் ஊருக்கு வரேன் அப்படின்னா. கொரோனா வேறு, இனி இவன் வந்தால் இதுக்கு வேறு செலவு, இனி நானும் ஊழியங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். நீங்கள் எங்கே வரீங்க? சென்னைக்கு வரீங்க. சென்னையிலேருந்து அங்கே வர தூரம் தான், அதனால் தூரம் ஐயா, நீங்கள் எப்படி வருவீங்க? உங்களை வந்து சென்னையிலலாம் வந்து நாங்கள் பார்க்கவும் முடியாது, கூப்பிட்டு வர முடியாது, அடுத்த தடவை எதுவும் வாங்க அப்படின்ட்டேன். ஆனால் அடுத்த தடவை அவங்க கூப்பிட்டான், என்னை கூப்பிட்டு நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும், நான் உங்களுக்கு டிக்கெட் போடுறேன் அப்படின்னா. அள்ளி வாரிசு ஐயா எனக்கு. எப்படியா? ஆமென். இல்லை பாஸ்டர், நான் உங்களுக்கு டிக்கெட் போடுறேன். நான் சொல்கிறேன், டிக்கெட்டெல்லாம் போட வேண்டாம், இந்த வார்த்தைக்காகவே நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் ஐயா. ஆமென். போனா அவன் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறான், அவ்வளோ உயர்த்தப்பட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. 2-3 கடை வச்சிருக்கிறான். ஒன்றும் இல்லாத இருந்தவன், ஒரு ஆட்டை கூட இல்லை. ஆமென். ஒரு சட்டை போடுறக்கு இடம் இல்லை. ஒரு வாடகை வீட்டில் இருக்க வழி இல்லாமல் இருந்தவன் கர்த்தர் அவனை மாற்றிட்டார். ஏன் தெரியுமா? இருதயம் திறக்கப்பட்டது, வீடு திறக்கப்பட்டது, தன்னுடைய பணத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. நான் சந்தோஷப்படுவேன். காரணம், ஒரு சட்டை கொடுத்ததுனால இன்னைக்கு பல தேசத்துக்கு போகிறதுக்கு எனக்கு அவன் டிக்கெட் போட்டிருக்கிறான். பொறாமை இல்லாதவங்க கைதட்டுவாங்க பாஸ்டர். விளங்கலை. ஒரு சட்டை எனக்கே ஞாபகம் இல்லை பாருங்க. ஒரு சட்டை தான் கொடுத்ததுக்கு அவன், அதனால இல்லை, கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். இருதயத்தை திறந்த போது பல காரியங்களுக்கு, பல ஊழியர் கூட்டங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவன் கொடுக்குறான். எப்படி நடக்குது? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மறுபோப்படுத்துவாராக. உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. தேவ பிள்ளையே, என்றைக்கும் அதே நிலையில் நம்ம இருக்க போறதில்லை, என்னைக்கும் அதே தரித்திரத்தில் இருக்க போறதில்லை. கேரளாவில் எல்லாம் அந்த காலகட்டங்களில் ஊழியங்களுக்கு வந்தபோது அவன் ஒரு 35-40 வருஷங்களுக்கு முன்பாக எங்களுடைய தாய் தகப்பனுடைய காலத்துல எல்லாம் இது மாதிரி சபைகள், விசுவாச வீடுகள் இருக்காது. ஊழியக்காரங்க நடந்தே வருவாங்க. நடந்து வரும்போது கேட்பாங்க, எங்கேயாவது விசுவாசினுடைய வீடு இருக்கா? ஏன்? அங்கே தான் போனால் ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கும், அங்கே போனால் தான் ஹோட்டல்கள் இருக்காது, ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும். ஆமாம், கட்டஞ்சாயும் கருப்பட்டியும் கட்டஞ்சாயும் கிடைக்கும். அதுக்காக ஒரு விசுவாசி வீடை தேடி வருவாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த ஊழியக்காரங்க நடந்து வந்து கட்டஞ்சாயும் அந்த கருப்பட்டியும் அது இருந்தது, அதை குடிச்சிட்டு அந்த வீட்டில் படுத்து, அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, தங்களுக்கு இருக்கிற சாப்பாட்டில் நல்ல சாப்பாடை வந்த ஊழியக்காரங்க கொடுப்பாங்க.
நல்ல படுக்கை கொடுப்பாங்க, அவங்க எங்கேயாவது படுத்துருவாங்க, அவங்க தங்கி அந்த வீட்டில் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க. அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு உயர்த்தப்பட்டு மகிமையாக இருக்கிறது. நானும் அதில் ஒரு ஆள். தாவீது சொன்னார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனாக மாறினேன். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை என் கண்கள் கண்டது இல்லை. உன்னுடைய இளமையிலே உன்னுடைய வேதத்தை நீ சுமப்பாய் என்று சொன்னால், உன்னுடைய முதுமையிலே இந்த வேதம் உன்னை சுமக்கும். அவர் மறுபடுத்துவார். காய்ந்து போன கோல்களை பூத்து காய்த்து கனி தருகிற கோல்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஊரில் கெட்ட பேர் எடுத்த சகைவை, ஊர்காரங்களுக்கு வேண்டாத சகைவை, ஆயக்காரனாகிய சகைவை, பாவியை என்று லிஸ்டில் போடப்பட்ட சகைவை மாற்ற இயேசுவினுடைய வல்லமைக்கு முடிந்தது. இயேசு அந்த வீட்டுக்கு வந்தபோது அவனுடைய வாழ்க்கையே மாறினது. இனி ஒரு மனுஷனை நான் சொல்ல விரும்புகிறேன், அடுத்த செய்தியில் சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சகையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்தார். சகையினுடைய வாழ்க்கையை மாறின போது எவ்வளவு பெரிய ஆனந்தம். வசனத்தை சேர்ந்து சொல்லுங்க, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சத்தமாய், உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு புதிதாகணும், மறுரூபமாகணும். அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. நான் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னுடைய தகப்பனாருடைய வாஞ்சை என்ன ஒரு இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு. என்னுடைய தகப்பனார் நல்ல பிஸ்னஸ்மேன், நல்ல ஆசீர்வாதமாக இருந்தார் அந்த தேசத்தில். ஆகவே எனக்கும் வாஞ்சதான், நல்லா படிக்கிறேன், நானும் எப்படியாவது ஒரு இன்ஜினியராக மாறிடணும். ஏன் வாஞ்சை எல்லாம் இன்ஜினியர். ஆனால் நான் +2 படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு மைதானம், எங்களுடைய ஹாஸ்டலுக்கும் ஸ்டடி ஹாலுக்கு இடையில வரக்கூடிய ஒரு சின்ன மைதானம். அந்த மைதானத்தில் ராத்திரி சாப்பிட்டுட்டு நான் அந்த ஸ்டீல் பிளேட்டில் வச்சு அப்படியே தட்டி பாட்டு பாடிட்டு வர்றேன். கிறிஸ்திய ஜீவிதம் சபாய்க்கிய ஜீவிதம் கத்தாவின் குஞ்சுங்கள் காணந்ததாய் அப்படின்னு ஒரு மலையாள பாட்டு பாடி அப்படியே வந்துட்டு இருக்கிறேன். திடீரென்று ஒரு இடத்துல வரும்போது ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஆண்டவர் என்னை சந்தித்தார். இன்ஜினியர் ஆகணும்னு வாஞ்ச கொண்டிருந்த என்ன ஆண்டவர் சந்தித்தார். அந்த இடத்துல வச்சு கர்த்தர் பேசுகிறது என் காதில் கேட்டது. வெளிப்படையாக ஒரு சத்தம் கேட்கல, ஆண்டவரை நான் பார்க்கல. ஆனால் அந்த தேவ பிரசன்னம் அந்த மைதானத்தை நிரப்பினது. அந்த இடத்துல வச்சு ஆண்டவர் கேட்குறாரு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? அன்றைக்கு அவன் சுமார் 35-36 வருடங்களுக்கு முன்பதாக என்னை ஆண்டவர் சந்தித்த அந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்தேன். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த வேதத்தை சுமந்து கர்த்தருக்காய் ஓடுவதற்கான கிருபையை கர்த்தர் தந்தார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை, இயேசு உங்களை சந்திப்பார் என்றால் உடைய வாழ்க்கை மாறும். உட்கார்ந்திருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை மர்வமாக்க இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மை சந்திக்கணும்னா 3 காரியம் செய்யணும். இருதயத்தை துறக்கணும், வீட்டை துறக்கணும், கைகளை துறக்கணும். சொல்லுங்க, இருதயம் துறக்கணும், வீட்டை துறக்கணும், நம்முடைய கரத்தை, நம்முடைய பணப்பைய திறக்கணும். ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் சந்திப்பார். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை சந்திப்பார். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆண்டவர் உங்களை சந்திப்பாருன்னா அவங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை தொடும்போது ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது போல உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஒரு நிமிஷம் எல்லா கண்களையும் மூடி கேட்கப்பட்ட செய்திக்கு முன்பதாக என்னை தொடுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே. இன்றிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே. என் பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் மட்டும் ஒரு வலது கரத்தை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவீங்களா? அர்ப்பணிப்போடு ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த மதியான நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவில் உலகாவை கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலினாலே இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கதறி கேளுங்க, இயேசுவே வாங்கப்பா,
எனக்குள்ளே வாங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே. உடைய சத்தத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை கேளுங்க. என்னை மர்மமாக்கு ஆண்டவரே. என் பாவ வழியிலிருந்து எனக்கு விடுதலை தான் ஆண்டவரே. என் படிப்பால் தர முடியாத விடுதலையை, என் பணத்தால் தர முடியாத விடுதலையை, ஆமென், சட்ட திட்டங்களால் தர முடியாத விடுதலையை, வேஷங்களால் தர முடியாத விடுதலையை, இந்த உலகத்தின் எந்த வல்லமையாலும் தர முடியாத விடுதலையை, மறுரூபத்தை எனக்குள்ளே தாங்க ஆண்டவரே. ஹalleluya. கரம் உயர்த்தி ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்குவதாக. ஓ, அந்த ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த தேவாவியானவர் இந்த ஆலயத்துக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். என் ஆண்டவருடைய ஆவியானவர் அசைவாடுகிற இடங்களிலே மறுரூபம் உண்டாகும். ஒழுங்கினமும் வெறுமையாயிருந்த, ஆமென், அந்த ஆழத்திலே இருள் இருந்த, வெறுமையாயிருந்த அந்த பூமியின் மேலே, அந்த ஜலத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடின போது ஒரு மறுரூபம் உண்டானது என்றால் இந்த காலவேளையில ஆவியானவர் அசைவாடுகிறார். நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஆவியானவரே எங்களை நிரப்புங்க, ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. நல்ல ஆவியில நிரம்பி எல்லாரும் ஒரே நிமிஷம் கல்ல நல்ல கையை தட்டி வாயை திறந்து இயேசுவே வாங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கலாம். அவருடைய வல்லமை நம்மை நிரப்புகிறது. அந்த ஆவியானுடைய அக்கினி நம்மை மூடுகிறது. ஹalleluya. ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை கர்த்தர் தந்தருளுவாராக. நன்றி.